நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு டவுன் ஃபால் ஆனிச்சு. ஃபால் ஆகிட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம சப்போர்ட் லெவல் எங்கே சொல்லியிருந்தோம், 23,477 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த லெவலில் மார்க்கெட் திரும்பி இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 477 சொல்லியிருந்தோம். 500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போடுறதுன்னு ஒரு முடிவு இல்லாமல் மார்க்கெட் அலையிறா போல தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா கீழே போகலாம், இல்லை ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்தால் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த டே கேண்டில் இந்த சப்போர்ட் ஜோன்லேயே தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சேனல் பேட்டர்னை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக இந்த டே கேண்டில் கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சுன்னா தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டு, இல்லைனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த சேனல்லையே மார்க்கெட் விக்கை வச்சுட்டு திரும்புது பாருங்கள். சரிங்களா, நம்ம சொன்ன இந்த லெவலில் மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆகலை. டே கேண்டில் என்ன பண்ணுது, திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலேயே க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. மார்க்கெட்டு ஏதாவது ஒரு நியூஸஸ் ஒரு டே கேண்டில் எந்த பக்கம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட்டுக்கான ஃபர்தரான ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த லெவலில் இருக்குன்னா 23,700 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஓஐ டேட்டா எவரி 100 பாயிண்ட்ஸ் ஓஐ டேட்டா கொஞ்சம் பில்ட் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா 24,000 அப்படிங்கிற லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. மற்றபடி புட் சைடு பார்த்திங்கன்னா எந்த பக்கமே சொல்லிக்கிற அளவுக்கு ஓஐ டேட்டா பில்ட் ஆகலை. இதனால் மார்க்கெட் 24,000க்கு மேலே போகிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது இந்த ஓஐ டேட்டா படி தெரியுது. ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா அன்லிமிட்டடாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இது காமிக்குது. சரிங்களா, புட் சைடு எந்த பக்கமே ஓஐ டேட்டா பில்ட் ஆகலை. ஆனால் கால் சைடு மட்டும் 24,000 அப்படிங்கிற லெவலில் ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 23,800 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இப்போதைக்கு. அந்த 800 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓஐ டேட்டா படி 24,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதும் வாய்ப்பு இருக்குது. ஓஐ டேட்டாவும் அங்கே தான் பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா, ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா 24,200 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 23,500 இன்றைக்கி பார்த்தீங்களா, இந்த லெவலில் தான் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. 23,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, அதற்கு கீழே வருது அப்படிங்கும்போது 23,250 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியோட ஓஐ டேட்டாவும் அதுதான் சொல்லுது. பேங்க் நிஃப்டியில் இன்ஸ்கே ஒன்ஸ் அப்பான டைம் நல்ல ஒரு ஃபால் கிடச்சிது. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா இந்த சேனலையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரிவர்சலும் கொடுத்துருக்கு. இந்த ஸ்விங்கை இன்னும் பிரேக் பண்ணல. 49,800ன்னு நம்ம சொன்னோம் தெரியுங்களா, அந்த லெவலு, இந்த லெவலை தக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த 850 அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்க்கலாம், நாளைய தினம் இதற்கு கீழேயே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு வீக்னஸ் வரும். அந்த பேங்க் நிஃப்டியோட வீக்னஸ் நிஃப்டியும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இந்த நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் எந்த அளவுக்கு ப்ராப்பராக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் இந்த லெவல்லே சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆச்சு. இந்த சேனல் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல, அந்த சேனலோட எல்லோ ஜோன் கரெக்டாக அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பார்த்திங்கன்னா 49,850 to 800 இந்த ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைய தினம் பேங்க் நிஃப்டி இந்த 49,400 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா
ஃபர்தராக வீக்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 48,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 47,300 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. மேலே வந்துச்சு அப்படின்னா இனிமேல் இந்த சேனல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த சேனலில் மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 50,700 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தான் 51,850 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்தலாம். சென்செக்ஸ் வந்து நம்ம சொன்ன எக்ஸாக்டாக இந்த 77,500 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 77,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. நாளைய தினம் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹை வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்த இந்த ஹை 78,300 அப்படிங்கிற லெவல் வந்து நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனது அப்படின்னா 79,000, அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 79,900, 80,000 அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 77,572 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 76,750 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸை இன்னும் வந்து இந்த லெவலுக்கு கீழெல்லாம் வந்து நெஃப்டியோ சென்செக்ஸோ கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு வீக்னஸ் வரும் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணதுனால தான் இன்றைக்கி நெஃப்டிலையும் ஒரு செல்லிங் ப்ரெஷர். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இறங்குனதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் நல்லா ஒரு வீக்னஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யார் யார் வந்து பேங்க் நிஃப்டிக்கான கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல ஒரு வீக்னஸ்ஸு, ஐசிஐசிஐ பேங்க்கும் நல்ல ஒரு வீக்னஸாக இருக்குது, ஸ்டேட் பேங்க்கு, கொடாக் பேங்க்கு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ்ஸு. ஆக்சிஸ் பேங்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க்கு, பந்தன் பேங்க்கு 3 மட்டும்தான் லைட்டான பாசிட்டிவ். ஃபுல் பாசிட்டிவ்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கொடாக் பேங்க் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நெகட்டிவில் இருக்குது. இதை வச்சு என்ன தெரியுதுன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. 9 செக்டார் வந்து நெகட்டிவில் இருக்குது. நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 23 செக்டார் பாசிட்டிவ். ரிலையன்ஸ் மட்டும் கொஞ்சம் மார்க்கெட்டை விழுகாமல் தாக்கு பிடிச்சிருக்கு. ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, ஐடிசி, ஓஎன்ஜிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், பேங்கிங் செக்டார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிது. சரிங்களா, இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதற்கான டீட்டெயிலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக கிடைக்கும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நடக்கும். என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.